தேர்தல் கமிஷனால மட்டும்தான் பிஜேபி ஜெயிக்கிறது. ஆனா இவங்க 100% இவங்க கூட்டணி மற்றபடி அரசு இந்த பிரச்சார செயல்பாடுகள்லாம் பிஜேபி கூட்டணிக்கு நிகரா இல்லங்கிறதை நீங்க ஒத்துக்கிறீங்களா? இந்த நாட்டுல மரியாதைக்குரிய பிரதமர் மோடி, நம்முடைய விஸ்வகுரு மோடி அவர்கள் பதவி ஏற்ற 2014ஆம் ஆண்டிலிருந்து இன்று வரை இந்த நாடு பின்னோக்கி போயினே இருக்கு. கிட்டத்தட்ட 30-40 வருஷம் பின்னாடி வந்துட்டோம். நம்மை விட பின்னோக்கி இருந்த மற்ற நாடுகள்லாம் பொருளாதார ரீதியாக வளர்ந்துருச்சு, எங்கேயோ போயிடுச்சு ஜிடிபி ரேட்ல. உண்மையா இல்லையா? மனசாட்சி உள்ளவர்களுக்கு தெரியும். நம்ம நாட்டில் பல பேருக்கு மனசாட்சியே இல்லை சார், அதை எப்போ வந்து வெளியில வச்சுட்டாங்க. அது இல்லாதனால தான் இவர்களுக்கு வசதி படைக்க, வசதிக்கு என்ன உண்டோ அடிப்படையில் வாக்கு யார் போடுவா? காலையில் 6 மணிக்கு ஏஞ்சி 6 மணிலேருந்து அந்த 9 மணிக்குள்ள வாக்கு செலுத்துகிற ஆட்களை பார்த்தீங்கன்னா எப்போ ஓட்டு திறக்கிறாங்களோ, பூத் திறக்கிறாங்களோ வரிசையில் வாக்களிக்கிறவன் அடிப்படையில் தினக்கூலியில் வேலை செய்கிறவன் தான் இருப்பான். படித்தவர்கள் போறதே இல்லை, வசதி படுத்தவர்கள் கியூல நிக்கிறதே இல்லை. அவங்க ஒரு டைம் பார்ப்பாங்க, ஓ இந்த டைம் போனாதான் காலியா இருக்கும். அதுல பெரும்பாலான 100 வாக்கு எங்கேயுமே கிடையாது. அப்ப அவர்களுக்கு எல்லாம் என்ன நடக்குதுன்னா, யார் ஜெயிச்சாலும் எனக்கு தேவை, நான் எதை ஒன்னாலும் கொடுத்து என்னுடைய வேலையை செய்து கொள்ள முடியும். எந்த ஆட்சியாளர் வந்தாலும் பணம் வைத்திருக்கிறவன் செல்வாக்கா தான் இருக்கிறான். அதனால அவங்க இந்த தேர்தல் முறையில பெரிய நாட்டம் இருப்பதில்லை. இந்த அன்றாட காட்சிகளா இருக்கிறவர்கள் ஏதோ எலெக்ஷன் கமிஷன் வந்து சொல்லுகிற எல்லா கட்சிகளும் என்னென்ன கொடுக்குறாங்களோ அதெல்லாம் எந்த கட்சியாவது கொடுக்காம ஓட்டு கேக்குதா? எங்க அண்ணன் சீமான் மட்டும் சொல்லுவார், நான் கொடுக்கறதே இல்லைன்னு. எனக்கு தெரியல, ஆனா அவர் வந்து அதனால சொல்றேன், எனக்கு தெரியல. மற்ற எல்லாருமே ஏதோ கொடுத்துதானே வாங்குறீங்க, என்ன கொடுக்குறீங்கன்னு எனக்கு தெரியாது. கொடுப்பது பிடிப்பது எல்லாம் உங்க பாணி, அதெல்லாம் நான் சொல்ல வரல. ஆனால் உங்களுக்கு இந்த மக்களுக்காக நாங்க இதையெல்லாம் செஞ்சிருக்கிறோம் சொல்வதற்கு பாஜகவுக்கோ பாஜக கூட்டணியில் இருக்கிறவர்களுக்கோ, இப்ப பீகார் வாசம் அடிக்கிறது அப்படின்னு அவர் பேசின உடனே முட்டு கொடுக்கிற மரியாதைக்குரிய 4 ஆண்டு காலம் நம்ம முதலமைச்சராக இருந்த இப்ப எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிற எடப்பாடி அவர்கள்ட்ட கேட்கிறேன், கோயம்புத்தூர்ல 10 தொகுதியில வென்றது அதிமுக கூட்டணி. அந்த 10 தொகுதிகளை வென்ற அந்த மக்களுக்கு மெட்ரோ ரயில் திட்டத்தை மத்திய அரசு, ஒன்றிய அரசாங்கம் ரத்து பண்ணிருக்கீங்க. என்ன நீங்க பேசிருக்கீங்க? சார் ரிட்டர்ன் எப்படி பண்ணுவீங்க? உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கு? 15 மாசத்துக்கு அப்புறம் ரிட்டர்ன் பண்றீங்க. 4 மாதத்திலே வந்து நீங்க ஆக்ரா கொடுக்குறீங்க. ஆக்ரால 16 லட்சம் பேர் தான் மக்கள் தொகையா இருக்கிறாங்க. இங்க மக்கள் தொகை கம்மியா இருக்கு. அம்மையார் நிர்மலா சீதாராமன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இதே கோயம்புத்தூர்ல மெட்ரோ ரயில் போடுற அளவுக்கு கோயம்புத்தூர்ல பெரிய இடங்கள் அதான் இருக்குது. சாரி, அது 250 கிலோமீட்டர்ல தான் இருக்குது. 7 ஸ்டேஷன் கூட அங்க அமைக்க முடியாத சூழ்நிலை ரொம்ப குறுகலா இருக்குன்னு உங்களுக்கு ஏன் சார் அமைச்சர் மனோகர்லால் கட்டப்பட்டார். உங்களுக்கு ஏன் சார் அப்ப அதை ஏன் சார் நீங்க போன தேர்தலில் தேர்தல் வாக்குறுதியாக சொன்னீங்க? அப்ப தெரியாதா சார் கோயம்புத்தூரை பத்தி உங்களுக்கு? அவங்க கோயம்புத்தூர் வந்து இப்பவும் ரிஜெக்ட் பண்ணல. கோயம்புத்தூருக்கோ மதுரைக்கு ஏமாத்து வேலை சார் பண்ணுவோம். ஆனா இப்போ வந்து நாங்க இங்க மெட்ரோ 2ஆம் கட்ட பணிகளுக்கு 63,000 கோடிக்கு மேல ஒதுக்கிட்டோம். எங்க கொடுத்தீங்க? 63,000 கோடி செகண்ட் 2ஆம் கட்ட பணிகளுக்காக கொடுத்தோம். எப்ப கொடுத்தாங்க? முடியாதுன்னு சொன்ன பிறகு தமிழ்நாடு அரசு தான் அதை வந்து செயல்படுத்த ஆரம்பிச்சது. சார் எல்லாமே மொத்தமாக ஏமாத்து வேலை. தேன் தடவி மருந்து கொடுக்கிறது தப்பு இல்ல. பாஜக அரசாங்கம் தேன் தடவி விஷம் கொடுக்குது. இது தெரியாம இது ஸ்லோ பாய்சன். மக்கள்லாம் மாண்டு போன பிறகு யாருக்கு என்ன நல்லா பண்ண போறீங்க நீங்க? பணக்காரர்களுக்கு, வசதி படைத்தவர்களுக்கு, செல்வந்தர்களுக்கு மட்டும் பண்ணிட்டு அவர் இந்தியா ஏழை நாடுல இருந்து மாத்திட்டோம்னு சொல்லுவாங்க. எப்படி தெரியுமா? இந்த மாதிரி தான். ஆனா இன்னொன்னு, பாஜக பண்ற எல்லாத்தையுமே நீங்க விமர்சிச்சு இந்த தேர்தலில் ஓட்டு வாங்கிட முடியும்னு நினைக்கிறீங்களா சார்? எஸ்ஐஆர் திட்டமாக இருக்கட்டும், இந்த மெட்ரோ ரயில் திட்ட பணிகள் திட்ட அனுமதி வழங்காததாக இருக்கட்டும், இது தவிர இந்த சமக்கர சிஷ்ய அபியானுக்கு நிதி ஒதுக்கவில்லை என்று தமிழகம் புறக்கணிக்கப்படுகிறது என்ற ஒரே காரணத்தை கூறி இந்த தேர்தலை வந்து எதிர்கொண்டு திமுக கூட்டணி வெற்றி பெற முடியும்னு நினைக்கிறீங்களா சார்? இல்ல வேற எந்த தவறுமே நடக்கலையா? இல்ல நான் அந்த நீங்க சொல்ற வாதத்துக்குள்ளேயே நம்ம போகவே வேண்டாம். ஏன்னா இங்கே தமிழ்நாட்டு மக்கள் 2021ஆம் ஆண்டுல நடந்த தேர்தல்ல அப்போ இந்த கூட்டணி தான் இருந்தாங்க, பாஜக அதிமுக தான் இருந்தாங்க. அப்போ வந்து பாஜக வந்து மொத்தமா எல்லா கட்சிகளையும் அபகரிச்சிருவாங்க. இந்த தேர்தல திட்டங்களை மட்டும் முன்னிறுத்துறாங்க, தமிழ்நாடு புறக்கணிப்பு அப்படிங்கறத மட்டும் புறக்கணிக்கிறாங்க. நீங்க சொல்றீங்க. நான் என் பார்வையை நான் வேற மாதிரி யோசிக்கிறேன் சார். இந்த புறக்கணிப்பை மட்டும் இவர்கள் முன்னிலைப்படுத்த மாட்டார்கள். இப்ப பேசுறது வந்து தேர்தல் நேரத்துல நெருக்கத்துல நடக்காது. ஆனால் 21 நான் தான் சொல்ல வந்தேன் என்னன்னா, 21ல மக்கள் தான் ஸ்டாலினை உட்கார வச்சாங்க முதலமைச்சராக. ஆனால் அதற்கு முன்பாக பிரச்சாரம் என்ன மேற்கொள்ளப்பட்டதுன்னா, இங்க வந்து திமுகவுக்கு வாய்ப்பில்லை,
முதலமைச்சராக ஸ்டாலின் அமர்வதற்கு கட்டஞ்சரி இல்லைன்னாங்க, ராசி இல்லைன்னாங்க, ராசி இல்லைன்னாங்க. நம்ம அதெல்லாம் பார்க்கறது இல்ல. தமிழ்நாட்டு மக்களுக்கு மிக தெளிவாக தெரியும் நம்முடைய நாட்டை, தமிழ்நாட்டை யார் ஆள தகுதியானவர்கள் அப்படின்னு தெரிஞ்சுதான் வாக்களிப்பாங்க ஒவ்வொரு முறையும். அது கருணாநிதி அவர்கள் இருக்கும்போது சரி, அம்மையார் ஜெயலலிதா இருக்கும்போது சரி, இப்ப ஸ்டாலின் அவர்கள் வந்த பிறகும் சரி. 21க்கு பிறகு இப்ப 25ல இருக்கும். கிட்டத்தட்ட இந்த 5 ஆண்டு காலத்துல யாரால் என்னென்ன நன்மைகள் நடந்திருக்கு, நமக்கு இந்த அரசாங்கம், திமுக அரசாங்கம் என்னென்ன செய்திருக்கிறது என்பதை பட்டியல் போட்டா நீண்டுகிட்டே போகும். அத்தனையும் எல்லா கட்சிக்கும் கிடைக்குது. ஓட்டு போட்டவங்களுக்கு கிடைக்குது, ஓட்டு போடாதவங்களுக்கு கிடைச்சிருக்கு. இதே கோயம்புத்தூர்ல ஒரு தொகுதி கூட திமுக ஜெயிக்கல, திமுக கூட்டணி ஜெயிக்கல. ஆனா அங்கதான் உயர்மட்ட மேம்பாலம் போடப்பட்டது. உண்டா இல்லையா? அந்த மேம்பாலத்துல திமுக ஓட்டு போட்டவங்க மட்டும் தான் போக முடியுமா? அந்த தொகுதியில ஒரு தொகுதியில் திமுக ஜெயிக்கல சார். ஏன் அந்த தொகுதியில வந்து திட்டத்தை நிறைவேற்றுறாங்க? தமிழ்நாடு என்பது எல்லாருக்கும் பொதுவானது. இதுதான் சொல்றேன் நானு. மோடி அவர்கள் நாட்டுக்கு பொதுவானவராக நடந்து கொண்டால் மோடி அவர்களுக்கு தமிழ்நாட்டில் வரவேற்பு இருக்கும். அவர் வந்து மாற்றாந்தாய் மனப்போக்கோடு ஒரு கண்ணுல சுண்ணாம்பு ஒரு கண்ணுல வெண்ணெய் வச்சுக்கிட்டு, நான் பாத்தியா பீகார்ல போய் சொல்லுவாரு, என்ன சொல்லுவாரு, பீகாரிகளை தமிழர்கள் அடித்து துன்புறுத்துறாங்கன்னு பேசுவாரு. அதே வாயி ஒரிசால போய் பேசுவோம், நம்முடைய கோயில் கருவறை சாவியை திருட்டு பசங்க திருடிட்டு போயிட்டாங்கன்னு தமிழர்களை திருட்டு பட்டம் கட்டுவாரு. ஆனா அந்த வாய் தான் திரும்பி இங்க வந்து பேசும், தமிழ் பேச முடியவில்லையே, தமிழ்ல பண்ண முடியவில்லையே அப்படின்னு கதற மாதிரி மோடி வந்து மிகச்சிறந்த நடிப்பை வெளிப்படுத்துறாரு.